இன்றைய தியானம். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2 ராஜாக்கள் 2:21. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு சம்பவம். இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுசாக படிங்க. குறிப்பாக 19 22 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். புரியுது இல்லையா? எலிசா கிட்ட அந்த பட்டணத்தில் உள்ள மனுஷர் வந்து சொல்கிறாங்க, இந்த பட்டணம் நாங்கள் வாழறதுக்கு நல்ல பட்டணம், ஆனால் தண்ணி நல்ல தண்ணி இல்லை, கெட்ட தண்ணி, நிலம் கூட பாழ் நிலம்தான். அப்பொழுது எலிசா சொல்கிறாரு, ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் அவர்கள் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தபோது அந்த எலிசா என்ன செய்கிறாரு, அவன் நீரூற்றண்டைக்கு போகிறார். போய் உப்பை அந்த நீரூற்றில் அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா செய்த வேலையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எலிசா என்ன செய்கிறாரு, நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போடுறாரு. இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன், உப்பை போட்ட உடனே சொல்கிறார், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 22 வசனம், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வாயில என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறிற்று. அப்ப இந்த உலகத்திலே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, தீர்க்கதரிசினி என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று சொன்னால், அவங்க கிட்ட ஒருத்தங்க வர்றாங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசியோ தீர்க்கதரிசினியோ ஆலோசனை கொடுப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே கவனித்து கேட்டு அதை நிறைவேற்றுவாரானால் அவர்கள் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாயிற்று என்று பார்க்கிறோம். இங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. பிரியமானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சூனேமியாள், கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாயின்னு அந்த அம்மாட்ட சொன்னார். அதே போல் பிள்ளை பிறந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளைக்கு தலைவலி வந்தது. அந்த பிள்ளை அப்படியே தாயின் இடத்துல கொண்டு வரப்பட்ட பொழுது தாயின் மடியிலேயே அந்த குழந்தை செத்து போயிட்டுன்னு சொல்லி அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்போது உடனே அவள் என்ன செய்கிறான், அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு தேவனுடைய மனுஷனுடைய கட்டில் மேலே அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அறையின் கதவை பூட்டிக்கிட்டு தான் புருஷன்கிட்ட கூட சொல்லலை, உடனே சீக்கிரமாக தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிறா. அதை பார்த்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்க, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைச்சி வச்சாருன்னு சொல்கிறேன். உடனே அங்கே பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுட்டே வாங்க. கர்த்தருடைய தாசனாகிய எலிசா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுத்து கேயாசியை அனுப்புகிறாரு. ஆனால் பிள்ளையின் தாயோ, நான் உங்களை விடமாட்டேன், கர்த்தருடைய ஜீவனையும் உங்களுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன், நீங்கள் எழுந்து என் கூட வரணுன்ற அளவுக்கு விடாமல் பிடிச்சிக்கிட்டா. உடனே எழுந்து புறப்பட்டு போனான் என்று பார்க்குறோம். அங்கே புறப்பட்டு வந்தால் குழந்தைக்கு உணர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, எலிசா வீட்டுக்குள்ளே வந்தபோது அந்த பிள்ளை செத்து கிடந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உடனே உள்ளே போகிறாரு எலிசா. தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டுறான். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல், தன் கண் அந்த பிள்ளையினுடைய கண் மேல், தன் உள்ளங்கைகள் அந்த பிள்ளையினுடைய உள்ளங்கையின் மேல் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது என்று வாசிக்கிறோம். அவன் எழுந்தான், அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம்
தும்பி தன் கண்களை திறந்தான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாலை அழைச்சு கொண்டு வா, உள்ள வரா, உன் குமாரனை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றான். இதாங்க நடந்த சம்பவம். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். நடந்துருச்சா? 38 வாசிங்க. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரரை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு அப்படின்னு சொல்றான். பஞ்ச காலத்துல ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வைத்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவங்களுக்கு தெரியாது இருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிட முடியல. சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிடுகிறார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. எவ்வளவு வல்லமை பிரியமானவர்களே! வார்த்தையில, எலிசாவுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. எங்களுக்கும் அந்த வல்லமையை தாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 2 ராஜாக்கள் 2:21 படி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விலகத்தக்கதாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். எலிசாவின் வார்த்தையை கேட்டு அப்படியே செயல்பட்டார்கள். கர்த்தாவே, அங்கு நிலப்பாழும் இல்லை, ஆரோக்கியம் வந்தது, சாவும் இல்லாமற் போயிற்று. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள வார்த்தை ஆண்டவரே அப்படியே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. பானையிலே காணப்பட்ட தோஷம் நீங்கத்தக்கதாக எலிசாவின் வார்த்தையை கனப்படுத்தி அப்படியே நீர் செய்தீரே. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்கினியாய் வெளிப்படுவதாக. குணமாக்கும் வரத்தை எங்களுக்கு தருவீராக. நீர் அப்படியே தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் எலிசா தீர்க்கதரிசியை போல பயன்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.